என்னையும் கூட ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஐயா நடத்துகிற இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல மாசம் நடக்கும். இதுல கலந்து கொண்ட நிறைய பேருக்கு ஆண்டவர் விடுதலை சுகத்தையும் கொடுத்திருக்காரு. அதே போல என்னை ஆண்டவர் ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய கணவருக்கு என்ன ஆகுனா அடிக்கடி மோஷன் போற இடத்துல ஒரு வீக்கம் வரும். அது அப்பப்போ அதுக்கப்புறமா ப்ரேயர் பண்ணி அனுப்பும். அதே மாதிரி ஆண்டவர் ஒரு அற்புதமான விடுதலைய ஐயா ஜபிக்கும் போது அந்த ஜபையினை கொடுத்தாரு. அதை பூசும் போது அது கம்ப்ளீட்டா மறைஞ்சிருச்சு. ஆண்டவர் ஒரு அற்புதமான சுகத்தை என்னுடைய கணவருக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம பிள்ளைக்கும் அவர் ஜெபம் பண்ணாரு. என்னுடைய மகனுக்கும் உடம்பு சரியாம ஆகும். ஆண்டவர் அதையும் கூட ஆண்டவர் சுகம் தந்து தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் செலவு அப்படி இல்லாம கர்த்தர் பரிபூர்ணமான ஒரு சுகத்தை கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உபவாசம் போயிடுது. வரப்பே உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சு. அப்போ வீட்டுக்கு போயிட்டு சரியா எப்போதும் நம்ம ஜப குறிப்புலாம் இப்போ பிரயாசப்பட்டு முன்னாடி எழுதிட்டு வாங்குவாங்க. சரி நான் எழுதிட்டு இங்கே பண்ணலாமா முடியுமான்னு நினச்சிட்டு சரி ஜெனிஃபர்ட்ட போகலான்னு பார்க்கும்போது ஜெனிஃபர் ஆனால் நீனே பண்ணிக்கிறப்ப நான் ஜப குறிப்புலாம் பண்ணும்போது எனக்கு அடி வயிறுலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு தடையாக இருந்தால் அதுன்னு சொல்லிட்டு நான் அப்போ விடலை. கண்டினியூவாக ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜபம் பண்ணிட்டு அந்த ஜப குறிப்புலாம் கம்ப்ளீட்டாக முடித்தேன். அப்போ முதல்ல நான் என்ன பண்ணேன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சு ஜப குறிப்புலாம் நல்லா ஜபம் பண்ணிட்டு முடிச்சுட்டேன். ஆண்டவர் பலத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, நான் கொஞ்சம் பிரயாசப்பட்டேன். அந்த தலைப்போட பிரயாசப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவோம், நமக்கு எதாவது ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படணும். ஆசைப்பட்டாதான் ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் நம்மளுக்காக எடுத்து வைப்பாரு. அப்புறம் பிரயாசப்பட்டாப்ப ஜப குறிப்பு நானே ஜபம் பண்ணி அதுக்காக பிரயாசப்பட்டு கம்ப்ளீட்டாக முடிக்க வச்சாரு. அது மட்டும் இல்லை, நீங்களும் அதே மாதிரி ஜபம் பண்ணணும்னா உடனே ஜபம் பண்ணுங்க. அதே மாதிரி வேத வாசம் வாசிங்க. அது மாதிரி நீங்க பிரயாசப்படுங்க. அப்புறம் ஆண்டவர் அப்புறம் உங்க பிரயாசத்தை நிறைவேற்றுவாரு. உங்க ஜப குறிப்பு நிறைவேற்றுவாரு. கர்த்தருக்கு சாட்சியை கொடுத்ததான் கர்த்தர் பராமரி. நன்றி. தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காயிலில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காயிலில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல நான்கு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில உபவாச கூடுதல் கூட அப்பா உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட இருங்க. உங்களுடைய வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய வல்லம அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் அதிசயம் அதுக்கு நடைபெற திறவு செய்யுங்க. அடையன் மறைத்து வெளிப்படுங்க. ஒவ்வொரு ஜபாவில் நிரப்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் ஜீவன் நல்ல பிதாவே. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. இஸ்ரேல் வம்சம் அப்படின்னு சொல்லும் போது திராட்சை தோட்டம், இந்த கர்த்தருடைய திராட்சை தோட்டம் தான் இஸ்ரேலுடைய வம்சம். இஸ்ரேல் வம்சத்தை நம்ம பார்க்கும்போது எகிப்துக்கு அவங்க புறப்பட்டு போகும்போது 70 பேர் புறப்பட்டு போனாங்க. ஆனா எகிப்து தேசம் புறப்பட்டு வரும்போது 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டு வந்தாங்க. பெண்கள் இல்லாம சிறுபிள்ளை இல்லாம 6 லட்சம் பேர் புறப்பட்டு வந்தாங்க. அப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தினார். ஒரு பெரிய கூட்டமாக மாற்றி அந்த இஸ்ரேல் ஜன மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை வழிநடத்தினார். அவங்களுக்கு மன்னா காடை உணவாக கொடுத்தார். அந்த இஸ்ரேல் ஜனங்க ஒரு பெரிய வம்சமா மாறினாங்க. அதாங்க ஏசாயா சொல்றாப்ல,
கர்த்தருடைய திராட்சை தோட்டம் வந்து இஸ்ரவேலின் வம்சமே. அதே ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுது, இப்போது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு. என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். அமெரிக்க தேசத்துல கணவன் மனைவியாக ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவளுக்கு நீண்ட வருடமாக குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதனால அவங்க ஒரு முறை பிரயாணம் பண்ணி கொண்டு போகும்போது அந்த குப்பெல்லாம் கூட்டி இருக்கிற ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல ஒரு சின்ன பையன் அழுது கொண்டு இருந்தான். அப்ப அந்த குடும்பத்தை என்ன பண்ணாங்க, அந்த அந்த பையனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போய் அவன் நல்லா குடிக்க வச்சு நல்லா அவன் சுத்தப்படுத்தி அவன் தன்னுடைய பிள்ளையாக அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் வந்து ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. ஸ்கூல்ல படிக்க வச்ச பிறகு அவன் வந்து நல்லா படித்து முடிச்ச பிறகு நல்லா இசைத்துறையில நல்லா வளர்ந்தான். நல்லா பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சான். அப்பா அவங்க அப்பா மட்டும் சொன்னான், அப்பா நான் ஒரு பெரிய கச்சேரி வச்சுக்கிறேன், அந்த கச்சேரி நீ வந்து கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் அழைப்பு கொடுத்தான். அவங்க அப்பா அம்மா அந்த அந்த ஒரு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பாட ஆரம்பிச்சாங்க. ஜனங்கள் ஒரே கை தட்டினாங்க. கடைசியாக இந்த இவனும் போய் பாட்டு பாடணும். இவன் பாடும்போது நிறைய ஜனங்க கை தட்டினாங்க. ஒரே ஆரவாரமா இருந்தது. ஆனா ஜனங்களை கை தட்டி சந்தோஷமா இருக்கும்போது ஆனா தூரத்துல ஒருத்தர் மட்டும் அழுது கொண்டே இருந்தார். அவர் இவன் பாடிக்கொண்டிருக்கும் போது யாரு அழுது கொண்டிருக்கு பார்க்கும் தன் தகப்பனார் அழுது கொண்டிருந்து அவன் பார்த்தான். அந்த கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் தங்க வீட்டுல போயிட்டாங்க. அவன் இவன் போய் தன் அப்பா வீட்டில் கேட்கிறான், அப்பா எல்லாரும் நான் பாடும்போது என் பாட்டுக்கு சந்தோஷம் கை கட்டினாங்க, நீங்க மாத்திரம் ஏன் நீங்க அழுது கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாரு, மகனே நீ பாடும்போது எல்லாரும் கை தட்டினாங்க, எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, ஆனா எனக்கு ஏற்ற பாடலை நீ பாடல, அந்த அழுது கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே பாருங்க, வேற சொல்றது, என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். எனக்கு அநேக பேர் அநேக விதமான பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார். கலியாட்டான பாடு, ஒரு பரிசுத்தம் இல்லாமல் பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனா கர்த்தருக்கேற்ற பாடல் யாரும் பாடுவது கிடையாது. கர்த்தருக்கேற்ற நம்ம பாடல் பாடும். எபேசியர் 5:10 சொல்றாரு, கீர்த்தனைகளிலும் பாமாலிகளிலும் பாட வேண்டும் சொல்லப்படுது. நல்ல பாடல் பாடி துதிக்கும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, பவுல் சிலர் ஜெபம் பண்ணி துதித்தார் என்று சொல்லப்படுது. நல்ல பாடல் பாடும், நல்ல துதிக்கும். அப்போ கர்த்தருக்கேற்ற நம்ம பாடலை பாட வேண்டும். நாமளும் சினிமா பாடல் பாடிக்கொண்டிருந்தேன். ஆனா கர்த்தர் வந்து என்னை எப்ப இந்த ஊழியத்துக்கு அழைத்தாரோ அன்னிலிருந்து இந்த சினிமா பாடல் பாடுறது நிறுத்துட்டு, அந்த பாடல் பாடும்போது 1000 பேர் கை தட்டுவாங்க, ஆனா சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. வீட்டுக்கு வந்த சமாதானம் சந்தோஷம் இருக்காது. ஆனா இன்னைக்கு கர்த்தரை பாடும்போது எனக்கு சமாதானம் சந்தோஷம் கொடுக்குது. அபிஷேக பாடலை பாட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நார்மலா கிறிஸ்துவ பாடலை பாடணும். இப்ப அபிஷேக பாடலை பாட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் வந்து அந்த ஒரு பிரசன்ஸ் அந்த அபிஷேகத்தை உணர வைத்தார். அப்ப என் நேசருக்கேற்ற நம்ம ஒரு பாடல் பாட வேண்டும். அதான் சொல்றாரு, என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். அவர் மகா செழிப்பான மேட்டில் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை பாருங்க, அவர் அதை வேகடித்து அதில் கற்களை பொறுக்கி அது நற்குல திராட்சை செடி நட்டு அது நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழ தரும் என்று காத்திருந்தார். அதுவும் கசப்பான பழங்கள் தந்தது. பாருங்க, அந்த தோட்டத்துல நல்ல வேக அடிச்ச அதுல நல்ல கற்களும் பொறுக்கினாரு. அதுக்குள்ள வந்து திராட்சை செடி நடுறாரு. நட்டு ஒரு கோபுரத்தையும் கட்டுறாரு. அதுக்குள்ளே ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழம் தரும் என்று காத்திருந்தார். ஆனா அதுவும் கசப்பான பழங்களை தந்தது. பாருங்க, அது வேறு எடுத்து கற்களம் பொறுக்கி
அதை சுத்தப்படுத்தி நல்ல பழம் தரும் என்று காத்திருந்தாராம். ஆனா கசப்பான பழங்களை என்ன பண்ணும் தந்தது என்று சொல்லப்படுது. பிரியமானவர்கள், நம்ம கூட நல்ல பழத்தை நம்ம தர வேண்டும். அந்த கசப்பான கனியை நம்ம கொடுக்க கூடாது. நீங்க வேதத்தில் பார்க்கும்போது இயேசு சொல்றாரு, லூக்கா 13ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லப்படுகிறது. லூக்கா 13ஆம் அதிகாரத்துலங்க அதுல ஒரு சம்பவம் இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை படிக்க பார்ப்போம். அப்போது அவர் இயேசு ஓமே சொல்றாரு, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது தோட்டக்காரன் நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், இதனை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி கொள்ளும் என்று சொன்னான். நல்ல கவனிங்க, இந்த வேதவாக்கியம் சொல்லப்படுகிறது. அப்போது அவர் ஊமே சொன்னார், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதை கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. பிரியமானவர்களே, திராட்சை தோட்டத்துல ஏன் அத்தி மரத்தை நட்டாரு? என்ன புரியுதுங்களா? திராட்சை தோட்டத்திலே அவர் அத்தி மரத்தை நட்டாரு. பாருங்க, திராட்சை தோட்டத்திலேயே அத்தி மரத்தை நட்டாருன்னா, ஒருவேளை நம்ம ஏற்கனவே படிச்சோம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரேல் வம்சம். இஸ்ரேல் என்ன பண்ணல? கனி கொடுக்கல. சரி, அத்திமரம் எதை கொடுத்த? புறஜாதியார் புரியுது. சரி, புறஜாதியார் கனி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க என்ன நடாரு? அத்தி மரத்தை நடாரு. அங்கதான் சொல்லப்படுது, திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். இந்த புறஜாதியான கனி கொடுப்பான்னு சொல்லி அத்தி மரம் எதை கொடுத்த? புறஜாதி குறிக்குது. இப்ப புறஜாதிய கனி கொடுப்பான்னு சொல்லிட்டு தான் அவர் அத்தி மரத்தை நட்டார். நீங்க பாத்தீங்கன்னா மத்திய 15ஆம் அதிகாரத்துல 21-22 வாசிக்கும் போது, கானானி நாட்டை சேர்ந்த அந்த அம்மா பாத்தீங்கன்னா தன் மகள் பிசாசுல கூடி வேதனைப்படுறா. ஆண்டவரே, என் மகளை குணமாங்க சொல்லிட்டு அந்த அம்மா வர்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து, நான் உனக்காக வரல, நான் என்னுடைய ஜனத்துக்கு வந்து அவர் சொல்றாங்க. எப்படி அந்த அம்மா ஆண்டவர் விடாம அவரை தொந்தரவு பண்ணினவர். அதான் மத்திய 15:28 சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புவது உனக்கு ஆகப்படாது. அப்புறம் அந்த அந்நிய அந்த பிரஜாதியால் அந்த அம்மா பாருங்க எவ்வளவு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறார். அந்த விசுவாசத்தை நம்ம பார்க்கணும். அதான் சொல்றாரு, இங்க அத்தி மரத்தை, திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நடுறாரு. எதை கொடுத்தா? புறஜாதிய குறிக்கிறது. சரி, வாங்க பிரசன்ட் சொல்லலாம். அப்போ அந்த தோட்டக்காரன் நோக்கி, இது 3 வருஷமா இந்த அத்தி மரத்தை கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அப்ப கவனிங்க, எதை குறிக்கிறதுனா, அந்த எஜமான் சொல்றான், இது 3 வருஷமா இந்த அத்தி மரத்தை கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இது வெட்டி போடு, இந்த நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்று. அதற்கு அந்த கவனிக்கிறவன் சொல்றான், ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் அப்படின்னு சொல்றேன். கனி கொடுத்தா சரி, கனி போடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போட என்று அவன் சொல்றான். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம ஏன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்? ஏன் என் மகன் இன்னும் மனம் திரும்பும், என் மகள் மனம் திரும்பும், இந்த வருஷம் மனம் திரும்பும், அடுத்த வருஷம் மனம் திரும்ப சொல்லிட்டு ஆண்டவரை விட்டு வச்சுக்கிறேன். எதுக்காக நம்ம வச்சுக்கிறோம்? மனம் திரும்புவாங்க, மனம் திரும்ப வச்சுக்கிறோம். நம்ம மனம் திரும்பும், நம்ம நல்ல கனி எப்படி கொடுக்க முடியும்? நம்ம மனம் திரும்பும். அதான் வசனம் சொல்லுது, ஆவின் கனிகள் எதுனா 9 சொல்லும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. ஆவின் கனிகள் எத்தனை சொல்லப்படுகிறது? ஆமா, அது 9 படிக்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல
19 ஒரு நினைக்கிற வசனம் படிப்பாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல அந்த ஆவின் கனிகள் நம்ம கனி கொடுக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 8 படிப்பாங்க. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்ப கவனிங்க, ஆவின் கனி 9 நம்ம கொடுக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க அதே அதிகாரத்தை படிச்சு பார்த்து மேல படிக்க பார்க்கும், மேல படிங்க, அந்த இதுல படிங்க. ஆவின் 9 படிச்சீங்க, அது மேல் வசதி படிங்க. மாம்சத்தின் கிரியை எப்படி இருக்குதா படிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டம் முதலானவைகளே. நல்ல கவனி, இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல. சரி, இப்படி செய்யக்கூடாது. இப்படி செய்யக்கூடாது அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பேசுறது. அப்ப மாம்சத்தின் கிரியைகள் வெளியாகாம இருக்கின்றன. ஆவின் கனிகள் 9. அப்ப நம்ம நல்ல கனி கொடுக்கணும்னா நம்ம இடத்துல அன்பு இருக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம். இப்ப சொல்லப்பட்ட அந்த மாம்சத்தின் கிரியை எல்லாத்தையும் விட்டுட்டு மனம் திரும்புவதுதான் நல்ல நம்ம கனி நம்ம கொடுக்கணும். அதான் அந்த எஜமான்டா சொல்றாப்புல, அதுல அந்த எஜமான்டா சொல்றான், எஜமானே இந்த ஒரு வருஷம் பண்ணாரு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம கூட ஆண்டு சமூகத்துல, ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் மனம் திரும்ப, நான் ஒரு புதிய மனுஷன் மாறி சொல்ல கேட்கும். நல்ல நம்ம கனி நம்ம கொடுக்கும். அன்று ஒரு நாளில் இயேசு பசியை வந்தார், புசிக்க கனியை தேடி அத்தி மரத்தை பார்த்தார். இலைகள் நிறைந்த மரத்தில் கனிகள் ஒன்றுமில்லை. புசிக்க வந்த இயேசு பசியால் மீண்டும் சென்றார். கனி கொடுக்கும் நானும், கனி கொடுக்கும் நீயும், நல்ல கனியை கொடுத்தார் இயேசு மகிழ்ச்சி அடைவார். அப்ப நல்ல கனி நம்ம எப்போது கொடுக்க வேண்டும். ஆண்டுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம எப்போதும் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்துல ஆண்டுக்காக நம்ம வாழும், பரிசுத்தமா வாழும், நல்ல கனி நாம கொடுக்க வேண்டும். ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்கள் தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்கள் தந்தது என்ன? எப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அது மேலே எடுத்து போடுவேன். அது மேய்ந்து போடட்டும். அது அடைப்பை தகர்ப்பேன். அது மிதிட்டு போகும். என்ன சொல்றது? அது கசப்பான பழங்களை ஏன் கொடுத்தது, ஏன் தந்தது சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, நான் என்னுடைய திராட்சை தோட்டத்தை செய்வதை உங்களுக்கு அறிவிப்பு சொல்லிதான் என்ன பண்ற, வேலி என்ன பண்ற, எடுத்து போடணும். அதெல்லாம் மேய்ந்து போடட்டும். அது அடைப்பா தகர்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏசத்துக்கு எப்படி எழுதுகிறாங்க? அப்போ கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழணும்னா ஒரு ஆண்டுடைய கரம் நமக்கு விலகும், நமக்கு பாதுகாப்பு இருக்காது. ஆண்டு சொல்ல நம்ம அவர் பிரியமா நடக்கும். நம்ம அவரோடு இருக்கும் போதுதான் கர்த்தர் நம்ம வழி நடக்கும். அவருடைய பாதுகாப்பு இருக்கும். அவர் ரத்தம் நம்ம பாதுகாப்பு இருக்கும். நம்ம சர்ச்சைக்கு போறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஒரு நல்ல கனித்தரமா கனித்தருகிற வாழ்க்கை நம்ம வாழும். அப்போஸ்தலர் சொல்றாரு, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 17:30 சொல்றாரு, அறியாம உள்ள காலங்களை தேவன் காணாத போல இருந்தால் இப்போது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் அவர் கட்டளையிடுகிறார்.
மனம் திரும்பணும். அறியாம உள்ள காலங்கள் அவர் காணாத போல இருந்தார். நீ அப்ப இயேசு அறியாம இருந்த, சில தவறுலாம் செஞ்ச, பாவமான காரியம் செஞ்ச. இப்ப அறியாம உள்ள காலங்களை அவர் காணாத போல இருந்தார். இப்ப நீ இயேசு அறிந்திருக்கிற, நீ ஞானசாலை எடுத்திருக்கிற, நீ கட்டளை பிள்ளையே இருக்கிற. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, நீ மனம் திரும்பு. அறியாம காலம்ல எப்படியும் வாழ்ந்த, அவர் கண்டுகொள்ளாம இருந்த. ஆனா இப்ப நீ மனம் திரும்பு. அப்படியே பிள்ளைய நம்ம மாறணும். அப்ப நம்ம நல்ல ஒரு கனியை நம்ம கொடுக்கணும். நீங்க மத்திய அதிகாரத்தை சொல்றாரு, என்ன சொல்றாரு, நல்ல கனி போடாத மரம் என்ன சொல்றாங்க, எட்டுண்டே அக்கில போடப்பட சொல்றோம். அப்ப நல்ல கனி நம்ம எப்போது கொடுக்கணும். நல்ல கனி தரக்கூடிய வாழ்வு நம்ம எப்போதும் வாழ வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்துல அந்த அவங்க மகன் அந்த ஊரே ஒரு கொடூரமா ஒரு மிரட்டி வச்சுக்கிறாங்க. அந்த குடும்பத்துல அந்த பெரிய மகன் அநேக பெண்களை சீரழிச்சுக்கிறாப்புல, அநேகர் வாழ்க்கைய சீரழிச்சு, அநேகர் அடிச்சு சித்திரவதம் பண்ணிக்கிறாங்க. அந்த கரண்ட் மரத்தில் வச்சு நம்ம அடிச்சுக்கிறோம். அந்த ஊர் ஜனங்களை அழுவோம். என்கிட்ட சொல்லுங்க, ஐயா இவர் இப்படிலாம் என்னை தொந்தரவு படுத்துறாங்க, ஏன் கடவுளை மூலம் அப்படி வச்சுக்கிறது. நான் சொன்னேன், அந்த குடும்பத்துல யாராவது ஒரு மகள் அவருக்காக ஜெயிக்கிறாருங்களா, இல்ல கர்த்தர் விட்டு வச்சுக்க, இவன் மனம் திரும்புவான், இன்னைக்கு மனம் திரும்புவான், நாளைக்கு மனம் திரும்ப விட்டு வச்சுப்பாரு. அதுக்காக தான் அவர் விட்டு வச்சு நான் சொல்லுவேன். நான் கடைசியில் பாருங்க, ஒரு நாள் நல்ல மழை பெய்ஞ்சது. மழை பெய்ஞ்ச பிறகு அவரு நிலத்துக்கு போய் மோட்டரை மூடி போட்ட பிறகு கரண்ட் ஷாக் அடிச்சு அதே இடத்துல இறந்து போடும். சில நேரத்தில் மனம் திரும்பலாம் கர்த்தர் இப்படிதான் சில காரியம் நடைபெறும். மனம் திரும்ப நல்ல கனி நம்ம எப்போதும் கொடுக்க வேண்டும். நல்ல கனி நம்ம கொடுக்கும். கர்த்தர் பிள்ளைய வாழ்ந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நம்மளாம் மனம் திரும்பதான் அது திரும்புகிறோம். பிரியமானவர்களே, நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து மூன்றாவது உயிரோடு எழுந்து இந்த கடைசி காலங்களில் நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், வேதத்தை பார்க்கும்போது பாருங்க, கடைசி காலத்துல நடக்கும். மத்திய 24ஆம் அதிகாரத்துல 14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சிகள் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு ஒரு சொல். ஏன் தாமதம் ஏன் இன்னும் இயேசு கிறிஸ்து வரல அப்படின்னு பார்த்தா, ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சிகள் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு. இன்னும் நிறைய ஜனங்கள் நீ மனம் திரும்ப, இன்னும் நிறைய ஜனங்கள் இயேசுக்கு வராம அவனா வந்த பிறகு முடிவு வரும். என்ன அநேக ஜாதியினர் கோத்திரத்தை இன்னும் கட்டணத்துக்கு வராமல் இருக்கிறார். அவனா மனம் திரும்ப, அவனை இயேசு ஏற்றுக்கொள்ளணும், அப்போதான் முடிவு வரும். சரி, நாம் நினைக்கலாம் எப்ப இயேசு கிறிஸ்து வருது அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா? அப்படி இல்லைன்னா வெளிப்படுத்தல தெளிவா சொல்றாரு, அப்படி தாமதம் ஆகுது அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஒரு தேவத்துவம் என்ன பண்ணுவாங்க, அனுப்புவோம். நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துற அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, ஒரு தேவத்துவம் வானத்திலிருந்து பறந்து என்ன பண்ணுவாங்க, சகல கோத்திரத்தார் எல்லாருக்கும் சக்திக்கு சுட்டம் போயிடும், உடனே முடிவு வரும் சொல்லப்படுது. அப்போ நம்ம எல்லாரும் மனம் திரும்பும். ஆண்டு சமூகத்துல என்ன பண்ண, மனம் திரும்பி நல்ல கன்னித்தரக்கூடிய ஒரு மகனாக வாழணும். இந்த உபவாச பிரேயர்ல கலந்து கொண்ட அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒவ்வொரு ஆண்டு சமூகத்துல ஜெபி, அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்க, உபவாசம் ஜெபி, நல்ல வேதத்தை படி. மோசே பாருங்க, அவன் இரவு போல 40 நாள் உபவாசம். இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கும்போது முன் போலவே என்ன சொல்ற, உபாகம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. உபாகம் 9:18 சொல்றது, அவன் எப்படி இருந்தானா முன் போலவே இரவு போல 40 நாள் இருந்தான், கர்த்தர் சமூகத்தை விழுந்து கண்ணா சொல்லப்படுது. உபாகம் 9ஆம் அதிகாரத்துல 18 அப்படியே சொல்றது. எடுத்து படியுமா, உபாகம் 9:18. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு
நீங்களும் சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தம் நடப்பித்த ஒரு சகல பாவ நிமித்தம் நான் கர்த்தருக்கு முன்பதாக முன்போல ஏற்கனவே ஒரு 40 உபவாசம் இருக்கிறார். முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, நான் தண்ணீர் குடிக்கவும் இல்லை. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவன் உபவாசம் இருந்து ஜெபிச்சான். அந்த ஜனங்க மனம் திரும்பும், அந்த ஜனங்க பாவத்தை வெளியே சொல்லி அந்த ஒரே மோசையை வந்து அந்த ஜனங்களுக்காக உபவாசத்தை ஜெபிச்சோம். பிரியமான நாமளும் ஜெபிக்கும், உபவாசத்தை ஜெபிக்கும். அநேக பாவத்தில் வாழ்ந்தவர்கள் பாவத்திலிருந்து வெளியில வரும், அக்கிரமத்திலிருந்து வெளியில வரும் சொல்லி நம்ம ஜெபிக்கும். இப்போ நம்ம ஜெப குறிப்பிட பார்த்தோம். இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் 4 வருஷம் நடந்து கொண்டிருக்கும். நம்ம ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு உணவு பொருட்கள் விலை ரேட் ஏறி போயிருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி சரியா நடைபெறல. பெட்ரோல் டீசல் எல்லாம் ரேட் ஏறி போயிருக்குது. ஏன்? ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் 3 நாடுகளுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி வந்து இன்றைக்கு நம்ம தேசம் நடந்து கொண்டு நம்ம ஜெபிக்கும். ஆண்டு சொன்ன ஜெபிக்கும். ஏன்னா வேதத்தின் பிறகு நடந்து கொண்டிருக்கு. பூமி எதிர்ச்சுகளும் யுத்தங்களும் ராஜ்யங்களும் ராஜ்யம் எழும்பு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்ம வந்து ஜெபிக்கும். ஆண்டு சமூகத்தில் கொள்ள நோய் வரை சொல்லப்பட்டது. என்ன கொரோனா வைரஸ் வந்தது. அப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. கடைசி காலங்களில் இதை போல சம்பவம் நடந்து கொண்டே இருக்கு. நம்ம தொடர்ந்து அதுக்கு ஜெபிக்கும். ஏனோ நம்ம வாழப்படும். பாவத்துக்கு பாவத்தை வெளியில் வரும் சொல்லி ஜெபிக்கும். வேதி உள்ளவர்களை ஜெபிக்கும். அவன் விடுதலை பெறணும். தேசத்துக்கு ஜெபிக்கும். நல்ல வேதத்தை படிக்கும். யோகன் 8:35 சொல்ற சத்தியத்தை அறிவு சத்தியம் பண்ணுமா விடுதலையா? வேதத்திற்கு படிக்க 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 உங்கள் பிரசன்ஸ் அபிஷேகம் வேதி விலகும். வேதி நல்லா படிக்கும். உபவாசம் ஜெபிக்கும். மார்க் 1:35 சொல்ற இயேசு அதிகாலையில இருட்டோடு எழுந்து என்ன பண்ணாங்க? ஜெபிச்சு அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போய் என்ன பண்ண ஜெபிச்சதை சொல்லுங்க. வேதத்தை நல்ல நீங்க படிச்சு பாருங்க. அவர் எப்படிதான் அவர் இயேசு கட்டோட ஐக்கியம் வச்சார், எப்படி ஜெபிச்சாருன்னு சொல்லுங்க. பிரியமான ஜெபிக்கும். வேதத்தை நல்லா படி ஜெபிக்கும். காலையில எழுந்து ஜெபிக்கும். உபவாசம் ஜெபிக்கும். ஏன்னா இது கடைசி காலமா இருக்கு. பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவரே நான் உண்மையே நாங்கள் சேவிக்கிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொரு விதம் உங்களுடைய வல்லம் அபிஷேகம் நடந்து தகப்பனே, இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொரு விதம் தகப்பனே உங்களுடைய காயப்பட்ட கரத்தை நீங்க வைங்க. விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறார். ஆண்டவரே, இன்றைக்கு உண்மை நம்பி வந்திருக்கிறார். உங்களுடைய தேவ பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிறார். ஒவ்வொரு விதம் உங்களுடைய வல்லமை இறங்குகிறார். மத்திய 8:7 நான் வந்து உன்னை சொஸ்தமாக்க சொல்லப்படுறேன். நீ யாரா வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு விதம் உடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கிட்டு தகும். உடைய சுகம் அளிக்க வல்லம் ஒவ்வொருத்தரும் இறங்கிட்டு தகும். மேக 2:13 தடைகளை உடைக்கும் வீசும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு எல்லா தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் தகும். ஒரே சொல்ல ஒரு வீசம் மனம் இறங்கக்கூடாது. அப்பா, நானே மெய்யான திராட்சை, நீங்களும் கொடிகள் என்று சொல்லப்படுறது. ஆண்டவரே, நீ செடி தகும். உண்மை நாங்கள் எப்போது நிலைத்திருக்க உதவி செய்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ள செய்யப்பட சொல்லப்படுறார். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொரு அப்பா இந்த செய்தியை இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொரு விதம் உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க சுவாமி. அப்பா, இந்த வருஷத்துல ஆண்டவரோட ஜப குறிப்பிடும் நிறைவேற்று. சங்கீதம் 1:3 பிரகாரம் அவங்க காரியத்தை வாய்ப்பு செய்கிறார். திருமணம் நடக்காத பிறகு திருமணத்தை நடத்தி கொடுக்கிறார். குழந்தை இல்லாத பிறகு குழந்தை வாய்க்க கட்டிடுகிறார். வீடு இல்லாத பிறகு வீடு கொடுக்கிறார். அப்போ வீடு கட்டின வீட்டுல ஒரு சமாதான நிலவோடு தகப்பன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கிற ஞானத்தை அறிவு கொடுத்து தகப்பன்.
காலேஜ் கிடைக்காம கஷ்டப்பட்டு நல்ல காலேஜ் கிடைக்க திரும்ப செய்யுங்க, நல்ல ஒரு ஸ்கூல் கிடைக்க திரும்ப செய்யுங்க. ஆண்டவரே ஒரே விஷயம் மனம் இறங்குமா, நீர் அற்புதம் செய்யுங்க அப்பா. எரியால 33 நான் பெரிய காரியம் செய்வேன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு இந்த மாதங்களில் நீங்க பெரிய காரியங்கள் செய்கிறார், ஒவ்வொருக்கும் அற்புதம் செய்யுங்க. யோபு 9:10 ஆறாவது பெருக்கம் என்னோட அதிசயம் செய்ய சொல்லி அந்த அதிசயங்கள் ஒவ்வொருக்கும் செய்கிறார். சோதனமா இரக்கமுள்ள ஒரு தேவனா பிரசுத்த காத்து ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல சுகப்பிரசு கொடுங்க. ஒவ்வொரு வித வல்லமை இறங்கிட்டுட்டாங்க அப்பா. இந்த தேவ பிரசம் ஒவ்வொரு வித இறங்கிட்டுட்டாங்க, வல்லம் ஒவ்வொரு வித இறங்கிட்டாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆட்டுக்குட்ட பாதுகாப்பா இருந்தாங்க, எனக்கு உம்முடைய ரத்தம் பாதுகாப்பா இருக்க சொன்ன மகனை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டு ஒவ்வொரு தாயாருக்காக வேண்டிக் கொண்டு ஆண்டவரே மகன் மனம் திரும்பட்டும், அவன் மகன் ரட்சிக்கப்பட கிருபை செய்கிறார். யாரை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மனம் இறங்குகிறார். மகளை குறித்து கவலை, பேர பிள்ளைகள் குறித்து கவலைப்பட்டுக் கொண்டு ஒவ்வொரு மனம் இறங்கு கஷ்டம் அவங்க அற்புதம் அதிசயம் செய்கிறார். ஆண்டவரே சோதனை யோவான் 14:27 சமாதானத்தை வைத்துட்டு போகிறே சொன்னீங்க. எந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளை சொன்னோம். ஆண்டவரே இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு ரத்த கொண்டை உண்மை இயேசு கிறிஸ்துவின் ஜபத்தில் ஜூன் 11